எதிர்த்து பேசிட்டு வணக்கம், இது புதிய தலைமுறையின் நேர்பட பேசு. இந்த நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நேர்பட பேசுவிலும் 2 அமர்வுகள். முதல் அமர்விற்கான விவாத பொருள் நீரடித்து நீர் விலகாது என்று சொல்லியிருக்கிறார் திவாகரன். இன்றைக்கு டிடிவி தினகரன் மற்றும் திவாகரன் இருவரும் அவருடைய உறவினருடைய மரணத்தில் அந்த துக்க நிகழ்வில் கலந்து கொண்ட பொழுது இருவரும் இணைந்திருக்கிறார்கள். எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொன்னதோடு நீரடித்து நீர் விலகாது, நாங்கள் ஒன்றாகத்தான் இருக்கிறோம். சக்கர வியூகத்தில் அஇஅதிமுக சிக்கியுள்ளது, விரைவில் அதிலிருந்து நாங்கள் மீண்டு வருவோம் என்று திவாகரன் பேசியிருக்கிறார். பொறுத்திருந்து பாருங்கள், அனைவரும் வருவார்கள். இன்னும் அஇஅதிமுகவில் முரண்பட்டு சென்றிருக்கக்கூடிய அனைவரும் வருவார்கள் என்று டிடிவி தினகரன் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை அவர் கெடு கொடுத்திருந்தார். ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு பிறகு அவர் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செல்ல திட்டமிட்டிருந்த நிலையில் சசிகலா குடும்பத்தினர் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். முற்றிலும் சசிகலா தான் பிரச்சனை என்று மையப்படுத்தி அதிமுகவில் இருந்து முரண்பட்ட அணிகள் தற்போது என்ன செய்ய போகிறார்கள்? சசிகலா குடும்பத்தினர் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். அஇஅதிமுகவில் அடுத்து நடக்கப் போவது என்ன? இது முதல் அமர்விற்கான விவாத பொருள். 2வது அமர்வில் இந்த ஆட்சி தானாகவே கலையும் என்று நடிகர் கமலஹாசன் ஒரு வார இதழுக்கு அளித்த பேட்டியில் வந்திருக்கக்கூடிய வார்த்தைகள் இவை. இந்த ஆட்சி தானாகவே கலையும் என்று அவர் தெரிவித்திருந்தார். கமலுக்கு இவ்வாறே கமல் பேசிக்கொண்டிருந்தால், தொடர்ச்சியாக இந்த மாதிரியே கமல் பேசிட்டு இருந்தார்னா, அவருக்கு 3ஆம் பிறை படத்தில் வரக்கூடிய கிளைமேக்ஸ் காட்சியில் இருக்கிற முடிவு தான் அவருக்கும் இருக்கும் என்று அமைச்சர் ஜெயக்குமார் அதற்கான எதிர்வினையை ஆற்றியிருக்கிறார். இது 2வது அமர்விற்கான விவாத பொருள். அரங்கில் முதல் அமர்வில் நம்மோடு இணைகிறார்கள். பாஜகவின் சார்பில் கரு நாகராஜன் அவர்கள் வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். மூத்த பத்திரிகையாளர் தராசு திரு ஷாம் அவர்கள் வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். பாபு முருகவேல் அவர்கள் அஇஅதிமுக புரட்சித்தலைவி அம்மா அணியின் சார்பில் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் கூட வணக்கம் அவருக்கும். திரு புகழேந்தி அவர்கள் அஇஅதிமுக அம்மா அணியின் சார்பில் நம்மோடு இணைகிறார்கள். டிடிவி தினகரன் அவர்களோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர், அவருக்கும் என்னுடைய வணக்கம். நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். முருகவேல், உங்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பிரதான பிரச்சனையாக சசிகலாவை தான், அவங்க குடும்பத்தை தான் முன்வைத்து அவங்க விலகி இருக்கணும் அப்படிங்கிற வாதத்தை வச்சு தான் ஓபிஎஸ் தனி அணியாகவே வெளியில் வந்தார். இப்போ அவங்க குடும்பத்தினர் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனை இல்லைங்கிறாங்க, நீரடித்து நீர் விலகாதுங்கிறாங்க, ஒன்றுபட்டு கரங்களை உயர்த்தி நிற்கிறார்கள். இன்னும் பாருங்க, இன்னும் அனைவரும் வருவாங்க அப்படிங்கிறாங்க. சக்கர வியூகத்தில் மாட்டியிருக்கிற அதிமுக விரைவில் மீண்டு வருங்கிறாங்க. சசிகலா குடும்பத்தினுடைய கை இன்னமும் அஇஅதிமுகவில் ஓங்கி கொண்டிருக்கிறது. ஓபிஎஸ் பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறாரா? இல்லை, இப்போ திரு தினகரன் சொன்னதில் என்ன தப்புன்னு நான் எனக்கு தெரியல. அவர் தப்பா ஒன்றும் சொல்லலை. ஒரே லைனில் சொல்லணும்னா இதுதான். விரிவாக சொல்லணும்னா ஊர் பக்கம் சொல்லுவாங்க, கெட்டதுக்கு போகலனா கூட நல்லதுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. அதுபோல அவர்களுடைய குடும்பத்தில் நல்லதுக்கு போகலனா கூட கெட்டதுக்கு போகணும்பாங்க, நல்லதுக்கு போகலனா கூட கெட்டதுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. அவர்களுடைய குடும்பத்திலே ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த இழப்பிலே, ஒரு மரணத்திலே அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். ஒரு தாய் மாமன் மைத்துனன் என்கின்ற உறவு முறையில் அடிப்படையில் இருவரும் இணைந்து பேசியிருக்கிறார்கள். அப்போது எங்களுக்குள்ளே இருந்த, இப்போ இதில் நீங்கள் பல விஷயம் எடுத்துக்கலாம். அதில் நீரடித்து நீர் விலகாது என்றால் இவ்வளவு நாள் நீரடித்து நீர் விலகி இருந்திருக்கிறது. அவர்களுக்குள்ளே ஒரு நீர் பூத்த நெருப்பாக ஒரு பகை இருந்திருக்கிறது. அந்த பகையை நாங்கள் மறந்திருக்கிறோம். மறந்து நாங்கள் இருவரும் ஒன்றாக இணைந்திருக்கிறோம் என்பதாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். குடும்பத்திற்குள்ளாக இருந்தக்கூடிய பகைகள் என்பது அது ஒரு காலப்போக்கில் எதுவாக இருந்தாலும் செய்து கொள்ள முறை செய்யணும், போற வரன்ற பல பிரச்சனைகள் இருக்கிற போது அவர் என்ன வேணாலும் சேர்ந்துக்கலாம். ஆனால் அரசியல் என்கின்ற வருகின்ற போது யார் அப்பரண்ட் இருக்கிறது, யார் அங்கே அதிகாரத்தை செலுத்துவது, யார் ஆட்சி பீடத்திலே இருக்கக்கூடிய நடைமுறைகளை யார் கண்காணிப்பது என்கின்ற ஒரு பதவி, ஒரு போட்டி வருகின்ற போது நிச்சயமாக மீண்டும் பிரச்சனை தலை தூக்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. நாங்கள் நீரடித்து நீர் விலகாது, எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள் இப்போது கலைந்திருக்கிறோம், நாங்கள் ஒன்றாக இணைந்திருக்கிறோம். ஆனால் அரசாங்கம் அரசியல் என்று வருகிற போது அப்போது எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் மாற்றிக்கொள்வோம் என்று கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதை இப்படி ஒரு வகையில் இருக்கின்ற போது இது வேறு விதமாக எடுத்துக்கொள்ளலாம். சசிகலா இன்றைக்கு சிறையில் இருக்கிறார். சிறையில் இருக்கக்கூடிய சசிகலாவால் செயல்பட முடியவில்லை. ஆனால் நாங்கள் ஒன்றாக இணைந்திருக்கிறோம். நாங்கள் ஒன்றாக இணைந்து திருமதி சசிகலா அவர்களுக்கு எதிராகவும் நாங்கள் செயல்படுவோம் அப்படியே நான் எடுத்துக்குவேன். ஏன்னா நாங்கள் திருமதி சசிகலாவுடன் இணைந்து நாங்கள் செயல்பட்டுருக்கோம் என்று சொல்ல, நீரடித்து நீர் விலகாது, நாங்கள் ஒன்றாக இணைந்து விட்டோம். திருமதி சசிகலா அங்க சீன்லேயே வரல. அப்போ நாங்கள் சசிகலா அவர்கள் அங்க இருக்கிறார்கள், அவர் வெளியே வந்தாலும் இல்லை உள்ளே இருந்து கட்சியில் இதை எப்படி எடுத்துக்கலாம். சசிகலாவுக்கும் தினகரனுக்கும் எந்த இடத்துல முரண்பாடோ பிரச்சனையோ இது வரைக்கும் இருந்தல. அவர் தினகரன் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறார், பொதுச் செயலாளர் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தி வருகிறார். திவாகரனுக்கும் சசிகலாவுக்கும் எந்த இடத்துலையும் முரண்களோ பிரச்சனையோ இருந்ததுல கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருப்பதாக கருதி கொள்ளப்பட்டால், எடுத்துக்கொள்ளப்பட்டால் அது டிடிவி தினகரனுக்கும் திவாகரனுக்கும் தான். அப்ப கருத்து வேறுபாடு இல்லாத சசிகலாவை பற்றி அங்க சீன்ல இல்லை. அவங்க அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை.
அங்கே இவர்கள் இருவருக்கும் தான் கருத்து வேறுபாடு, அவர்கள் நாங்கள் ஒன்று சேர்ந்துருக்கிறோம். இல்ல நீங்க சொல்றது முற்றிலும் நான் ஒத்துக்கிறேன். நாங்க எங்க விதத்திலிருந்து நாங்க பார்க்கறது நான் சொல்றேன். எங்களுடைய அணியின் சார்பாக நாங்கள் பார்க்கக்கூடிய விதத்தை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். மாறாக இதை நீங்க இன்னொன்று நீங்க அப்படி பார்த்துக்கிட்டா கூட சசிகலா தான் உங்களுக்கு பிரச்சனை, இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க, சசிகலா வேண்டான்னு அப்படி சொல்றாங்கன்னு உங்களுடைய பார்வையில் எடுத்துக்கிட்டா அப்போ உங்களுக்கு ஆதரவாக தான் இருக்காங்க, நீங்க அவங்களோட சேர்ந்துடலாமே. இல்ல நம்ம உங்களுடைய பிரதான கோரிக்கையை திருமதி சசிகலா அவர்களுடைய குடும்பம், திருமதி சசிகலா அவர்களுடைய குடும்பம் என்கின்ற வருகிற போது ஆணிவேராக திருமதி சசிகலா இருக்கிறார், அவருடைய அடி விழுதுகளாக அந்த குடும்பம் இருக்கிறார். அந்த குடும்பத்தை முற்றிலுமாக ஒதுக்கி வைக்க வேண்டும். இந்த கட்சிக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இருக்கக்கூடாது என்கிற நிலைப்பாடு. காரணம், இவர்கள் அனைவருமே கட்சியிலிருந்து ஒதுக்கி வைக்க குடும்பம்னா 1 விட்டா 2 விட்டா 3 விட்டா தாய்மாமா அந்த மாதிரி யாருமே இருக்க கூடாதா? இல்ல அதாவது இந்த கட்சியிலே அம்மா அவர்களால் விலக்கி வைக்கப்பட்டவர்கள் எடுத்துக்கலாமே. 14 நபர்கள் அம்மா அவர்களால் இந்த கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் யாருமே அம்மா அவர்கள் இருக்கின்ற வரையிலே திருமதி சசிகலாவை தவிர யாரும் மீண்டும் இந்த கட்சியில் இணைக்கப்படவில்லை. அப்படி விலக்கி வைக்கப்பட்டார்கள் திருமதி சசிகலா, திரு நடராஜன், திரு தினகரன், திரு திவாகரன், திரு பாஸ்கரன், திரு வெங்கடேசன், இது போன்ற பல விலக்கி வைக்கப்பட்டாங்க. ஆமா, சரி, ஜெயானந்த தலைமை ஏத்துப்பீங்களா? அவர் விலக்கி வைக்கல. இல்ல அவர் உறுப்பினரா இல்லையாங்கிறது எனக்கு இந்த அனைத்து இல்ல எனக்கு தெரியாது. அதனால அது நம்ம அந்த பார்க்க முடியாது நம்ம கையில. சோ உறுப்பினரா அதே போல திருமதி இளவரசி இல்ல அவங்களும் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் தான். அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய 14 பட்டியலில் இருக்கக்கூடிய அவர்களும் ஒருவர். அதனால அந்த குடும்பம் வேண்டாம் என்கிற அந்த நிலைப்பாடில் இருக்கிறோம். இது இன்னொரு விதமாக நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். நீரடித்து நீர் விலகாத நாங்கள் ஒன்றாக இணைந்து விட்டோம் என்பதை அமைச்சர் பெருமக்கள் இன்றைக்கு இந்த இரு அணியும் இறைந்துவிடும் மரியாதைக்குரிய முதலமைச்சர் கூட இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். நினைவில் கொண்ட வாய்ப்பு இது இருக்கக்கூடிய எங்கள் பக்கம் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உண்மையான தொண்டர்களுடைய மனநிலையை மாற்றுவதற்குண்டான ஒரு வேலையாகத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனா ஆறுகுடி எம்எல்ஏ தான் அந்த பக்கம் வர்றாரு. இல்ல அது பல தனிப்பட்ட காரணங்கள் இருக்குது. இது பொது வெளியிலே விவாதிக்க முடியாத சில காரணங்களும் இருக்குது. அதுதான் சொல்றேன். அந்த மாதிரியான பல தனிப்பட்ட காரணங்களுக்காக ஆறுகுட்டியை தொடர்ந்து இன்னும் பலரும் வருவார்கள் தானே. இல்ல அதாவது ஒரு இயக்கம் என்பது பொதுவெளியில் விவாதிக்க முடியாத காரணங்களுக்காகவே கூட வரலாம் இல்லையா? இல்ல அதுதான் தமிழகத்தை பொறுத்தவரையில நீங்க கேரளாவுக்கும் தமிழகத்துக்கும் பார்த்தீங்கன்னா கேரளால யாரோனாலும் எந்த பதவிக்குனாலும் வரலாம், மாறிக்கிட்டே இருக்கும். தமிழகத்தை பொறுத்தவரையிலே ஒரு இயக்கம் என்பது அதனுடைய தலைமையை ஒற்றித்தான் இருக்கும். தலைமையை மீறி அந்த தலைமை பொதுவாக எடுத்துக்கொண்டோம்னா அம்மா அவர்கள் இருக்கின்ற போது அந்த கட்சியிலிருந்து பெரும்பான்மையான உறுப்பினர்கள் வெளியே வந்தாலும் அம்மா மீறி அந்த கட்சியை இயக்கி இருக்க முடியாது. அதே போலதான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எல்லா கட்சிகளுக்குமே தலைமையை ஒற்றித்தான் இந்த இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது இந்த இயக்கத்தை இன்றைக்கு தனி அணியாக நாங்கள் இருந்தாலும் மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தனியாக இந்த பிரச்சனையை துவக்குகின்ற போது அவர் எடுத்திருக்கக்கூடிய அந்த கொள்கையிலே அவர் எடுத்திருக்கக்கூடிய அந்த முடிவு இவங்க ஒண்ணு சேர்ந்திருக்கிறது அடுத்து என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஒண்ணுமே நடக்காது. அதுதான் எதுக்கு நான் சொல்ல வரேன், திருப்புகழேந்தி ஒன்றுமே நடக்காது இவர்கள் ஒன்று சேர்ந்திருப்பதால் அப்படிங்கிறது அவர்களுடைய வாதம். உங்களுடைய பார்வை என்ன நடக்கும்? நேற்று வரை ஊடகங்களும் சரி, மற்றபடி அரசியல் எதிரே நிற்கக்கூடிய கட்சிகளும் சரி மிக தெளிவாகவே ஏதோ பெரிதாக எங்களது கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கக்கூடிய டிடிவி தினகரன் அவர்களுக்கும் அவரது உறவினர் அருமைக்குரிய அன்பு சகோதரர் திவாகரன் அவர்களுக்கும் ஏதோ ஒரு பெரிய கருத்து வேறுபாடு இருக்கிறது. அவர்தான் இவர்களையெல்லாம் ஆட்டுவிக்கிறார்கள், அரசாங்கத்திற்கு பின்னாலே அவர் இருக்கிறார், இப்படியெல்லாம் பேசி அதை பெரிதுபடுத்துவதை தாங்கள் அறிவீர்கள். ஆனால் இன்றைய தினம் மிக தெளிவாக சொல்லிவிட்டார். ஏற்கனவே எங்களது துணை பொதுச் செயலாளர் என்ன சொன்னாரோ, எனது உறவினர் அவருக்கும் எனக்கும் எந்தவித மனஸ்தாபமோ தகராறோ கிடையாது, அவரால் எந்தவித பாதிப்பும் இந்த கட்சிக்கு கிடையாது என்பதை மிக தெளிவாக முன்னமே புதிய தலைமுறைக்கு அருமைக்குரிய கட்சியினுடைய எங்களது தலைவர் டிடிவி தினகரன் சொல்லியிருக்கிறார்கள். அதைத்தான் இன்றைய தினமும் உறுதிப்படுத்தும் வகையில் நீரடித்தால் நீர் விலகாது, ஆகவே எங்களை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை அவர் கோரி நீர் அடித்திருக்கிறது. எங்க நீர் அடித்திருக்கிறது? நீர் அடித்தால் நீர் விலகாது என்றால் இப்போ நம்ம கேரளா தமிழ்நாடுன்னு நம்ம பாபு முருகவேல் சொன்ன மாதிரி ஒரு உதாரணத்திற்கு ஒன்றை சொல்லுகிறாரே தவிர அதுதான் நடந்திருக்கிறது என்றல்ல. இல்ல அப்படியே திவாகரனுடைய மகன் ஜெய் ஆனந்த் ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் குறிப்பிட்டிருந்த வாசகங்களை இதே நேர்பட பேச அமர்வு இதற்கு முன்பு அதை சுட்டிக்காட்டியது. எஸ், of course there are some issues between திவாகரன் and டிடிவி தினகரன். இது சில கருத்து முரண்பாடுகள் உண்மைதான் என்பதாக பத்திரிகைகளில் செய்தி வந்திருந்தது. ஜெயானந்த் அவர்களுடைய பேட்டியாக அது கொடுக்கப்பட்டிருந்தது. இல்லாத ஒன்றை ஏன் நாங்க சேர்ந்துட்டோம்னு சொல்லணும்? சேர்ந்தே இருக்கிறவங்க யாராவது சொல்லுவாங்களா? ஆமா நாங்க சேர்ந்துட்டோம் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா?
யூ கிராண்டட் லைக் தட் வே, நோ ப்ராப்ளம். என்னன்னா ஏதோ எங்களுக்குள்ள ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருந்தது, நாங்கள் சேர்ந்து விட்டோம் என்று உங்கள் செந்தில் கூற்றுப்படியே நாம் வைத்துக் கொள்வோம். இப்பொழுது பிரச்சனை இல்லை என்று ஆகிவிட்டது அல்லவா? சரி, அதுதான் கேக்குறேன். அவர் சொன்னதை இவர் சொன்னதை நான் மாத்தி பேசவே விரும்பல. சரி, இனிமேல் என்ன இதை காரணம் காண்பித்து இவர்கள் இல்ல நான் வரேன். முக்கியமான விஷயம் ஷியாமன் எனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சிரிக்கிறார் அவரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமா இதை காரணம் காண்பித்து சில அரசியல் நடக்கிறது. இதை காரணம் காண்பித்து சிலரை ஏமாற்றி வருகிறார்கள். அது இனிமேல் நடக்காது. அது அந்த குறைபாடு இனி இருக்காது. குடும்பத்திலே தகராறு என்று சொல்லி அதை காரணம் திருப்புகழேந்தி ஷாம் மூத்த பத்திரிகையாளர், பார்க்கக்கூடிய நேர்கள் தெளிவா புரிஞ்சுப்பாங்க. நாங்கெல்லாம் வளரிளம் பத்திரிகையாளர்கள் தான். எங்களுக்கு புரியுற மாதிரி யாரை ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்லுங்களேன். இதை காரணம் காட்டி யாரை ஏமாத்துறா கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். இல்ல இப்ப நீங்க என்ன கேட்டீங்க, நம்ம பிரதர்கிட்ட என்ன கேட்டீங்க, பாபு முருகவேல்கிட்ட என்ன அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் கேட்டீங்க. அவர் இல்ல கருத்து வேறுபாடுன்றாரு. 14 பேர் பட்டியலில் மேடம் இளவரசி பேர் இல்ல. நீங்க சொன்னது கரெக்ட். அவர் என்னுடைய அன்பு சகோதரர் முருகவேல் தப்பா சொல்றாரு, அவங்க பேர் இருக்குங்கிறாங்க. இயக்கத்தை பொறுத்தவரை இவர் வர வேண்டும், இவர் வரக்கூடாது என்பதெல்லாம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளருக்கு இருக்கின்ற அதிகாரம். they have the rights. ஒருவரை சேர்ப்பதும் ஒருவரை வெளியிலே அனுப்புவதும். அம்மா இருந்தாங்க செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா நான் பாபு முருகவேல் அவர்களை கேட்கிறேன், உங்களது தலைவர் பன்னீர்செல்வம் அவர்களது குடும்பத்தில் யாரும் வரமாட்டார்கள் என்று அவர் சொல்லட்டும். ஒருவர் கூட அரசியலுக்கு வரமாட்டார் என்ற உறுதிமொழி அவர் தரட்டும். அந்த கேள்விக்கு வர திரு புகழேந்தி, இந்த சக்கர வியூகத்தில் மாட்டிக்கொண்ட அபிமன்யு போல அதிமுக சிக்கி கொண்டுள்ளது அப்படின்னு திவாகரன் பேசுகிறார். இந்த சக்கர வியூகமாக அவர் கருதுவது எதை? அந்த சக்கர வியூகத்தை யார் அமைத்திருக்கிறார்கள் கருதுகிறீர்கள்? நீங்க நான் தான் ஆரம்பத்திலிருந்தே கருத்து மாறாமல் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். 2-3 அமைச்சர்கள் வேற கருத்துக்களை சொல்லுவது, விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லுவது, சேர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லுவது, இதையெல்லாம் சொல்லியிருக்கிறார். அந்த சக்கரத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாட்டியிருப்பதாகவே நான் கருதுகிறேன். ஆகவே அங்கே தெளிவான ஒரு நிலை வேண்டும். ஆகவே அவர்கள் விளக்கப்பட வேண்டும். இங்கே விளக்கப்பட்ட பின்னால் நெறிமுறையை சரியான ஒரு நேர்வழியிலே செல்லும். அதை அழகாக கோடிட்டு காட்டியிருக்கிறார். நீங்க சொன்ன 2-3 அமைச்சர்கள்ல ஜெயக்குமார் இருக்கிறார் அப்படின்னு நான் எடுத்துக்கலாமா? 100% ஜெயக்குமார் இருந்தார். இப்பொழுதுதான் அவர் அடக்கி வாசிக்கிறார், பேசுவதில்லை. ஜெயக்குமார் இருந்தார் என்பதிலே எந்தவித ஐயப்பாடும் எனக்கு இல்லவே இல்லை. சார் ரைட், ஓகே. நான் அந்த இடத்துல இருந்து ஒரு சிறிய இடைவேளைக்கு செல்லலாம். இடைவேளைக்கு பிறகு இந்த சக்கர வியூகம் யாரால் இடப்பட்டது என்ற கேள்விக்கான விடையையும் நம்ம தேடலாம். கரு நாகராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். புரிந்திருப்பீர்கள் என்றே நினைக்கிறேன். நேரிலே ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம். இணைந்திருங்கள். நேர்பட பேசலாம். மீண்டும் வரவேற்கிறேன். ஒன்று சேர்ந்த சசிகலா குடும்பத்தினர் அதிமுகவில் அடுத்து என்ன நடைபெறும் என்பதை குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த இடத்துல திரு ஷாம், நீங்கள் சிரித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அதற்கான காரணம் புரிகிறது அப்படின்னு புகழேந்தி சொன்னார். இந்த சக்கர வியூகம் அப்படிங்கிறது யாரால் இடப்பட்டதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை உடைத்துக்கொண்டு வெளியில் வர முடியுமா? ஏன்னா மகாபாரதத்தில் அமைக்கப்பட்ட சக்கர வியூகத்திலேருந்து அபிமன்யு வெளியே வரவே முடியலை. இதை எப்படி பார்க்குறீங்க? திவாகரன் எனது இனிய நண்பர்கள் ஒருவர். உறவுகள் சேர்வதிலே நமக்கு எல்லோருக்குமே மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும், எந்த பிரிந்த உறவாக இருந்தாலும். ஆனால் நீங்கள் சொல்வது போல எடுத்துக்காட்டுகளிலே தவறு இருக்கிறது. சக்கர வியூகத்திலிருந்து நிச்சயமாக வெளியே வர முடியாது. ஆனால் கிருஷ்ண பரமாத்மாவின் துணை இருந்தால் வெளியே வர முடியும். இங்கு கிருஷ்ண பரமாத்மா டெல்லியில் இருக்கிறார், அது அனைவருக்குமே தெரிந்ததுதான். யாரால் வியூகம் வகுக்கப்பட்டதோ அவர்கள் வியூகத்தை உடைப்பதற்கான வழியையும் சொல்லித் தருவார்கள், அதுவும் அனைவருக்கும் தெரிந்ததுதான். அப்போ அதிமுக சிக்கி கொண்டிருக்கக்கூடிய சக்கர வியூகம் டெல்லியால் அமைக்கப்பட்டதுங்கிறீங்க? அதிமுக அமித்ஷாவிடம் அடைக்கலம் நீண்ட நாட்கள் ஆகிவிட்டன, அது அனைவருக்கும் தெரியும். நரேந்திர மோடி தான் நாடோடி மன்னன் என்பதும் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். இப்போது இணைப்பை நோக்கி போய்கொண்டிருப்பதும் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். அரசியல்வாதிகள் மறைத்து பேசலாம், நம்மை போன்ற பத்திரிகையாளர்களுக்கு தெரியும். இணைப்பு பாஜகவோட இணைப்பு அல்லது 2 அதிமுக அணிகள்? 2 அதிமுக அணிகளோட இணைப்பு அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. இந்த நீரடித்து நீர் வராது என்பதிலே எனக்கு ஒரு ஆட்சேபனை இருக்கின்றது. புகழேந்தி அவர்களை ஒத்துக்கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் நீரே இல்லை, உண்மையாகவே அடித்து விலகுவதற்கு நீரே இல்லை. ஒரு குடம் தண்ணீர் குடி தண்ணீர் 5 ரூபாய். ஒரு சாதாரண குடும்பம் புதுக்கோட்டையிலே குடிப்பதை தவிர பிற தேவைகளுக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபாய் கொடுத்து நீர் வாங்கிறது. மாதத்திற்கு 6000 ரூபாய் தண்ணீர் செலவாகிறது.
இதுவே வந்து அம்மா ஆட்சியிலே எனக்கு நன்றாக நினைவிருக்கின்றது. ரயில்வே டேங்கர்களிலே வந்து நீர் வந்தது. இன்றைக்கு அதை எளிதாக செய்திருக்கலாம் இந்த அரசு. என்ன கஷ்டம் இருக்கிறது? மத்திய அரசோடு இவ்வளவு இணக்கமாக வேற இருக்கிறோம். ரயில்வே டேங்கர்களிலே நீர் கொண்டு வருவதற்கு என்ன கஷ்டம் இருக்கிறது? அந்த நீர் அடித்தால் நீர் விலகாது என்பதை நான் ஒத்துக்கொள்ள தயாராக இருக்கின்றேன். இது ஒன்று. இரண்டாவது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே இன்றைய தேதிக்கு அந்த கொங்கு லாபி என்பது மிக மிக பலமாக இருக்கிறது. அதில் சந்தேகமே பட வேண்டாம். எங்களது அண்ணா தாய் பத்திரிகை காலத்திலே எம்ஜிஆர் அவர்களே கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் என்றுதான் நாங்கள் கட்டுரைத்தொடர் எழுதி கொண்டிருந்தோம். கோவை செழியன் அவர்கள் தான் அந்த கட்டுரையை எழுதினார்கள். அந்த காலத்து கொங்கு மண்டலத்திலே மலபார் மாவட்டம் இருந்தது. மலபார் மாவட்டத்திலே மன்னாடியார் என்ற ஒரு இனம் இருந்தது. அவர்கள் தான் இன்றைய கொங்கு வேள கவுண்டர்கள். ஆக எம்ஜிஆரே கவுண்டர் தான் என்று அந்த கட்டுரைத்தொடர் வரும். ஒரு புத்தகம் கூட இருக்கிறது, புலவர் ராசு எழுதிய புத்தகம். ஆக அதிமுகவின் தலைமை பதவிக்கு திரு தினகரன் அவர்களோ அல்லது திரு திவாகரன் அவர்களோ அவர்கள் அது குறிக்கோளாக இருந்தால் அது நடக்காது. ஆனால் திவாகரன் அவர்கள் இயல்பாகவே சொல்கிறார், எடப்பாடி அரசு மிகச் சிறப்பாக செயல்படுகிறது என்று அவரே சொல்கிறார். சோ அவருக்கு அந்த ஆசை இல்லை. இன்னும் சொல்ல போனால் திவாகரன் அவர்கள் எனக்கு மிக நன்றாக தெரியும், தன்னைத்தானே அவர் வந்து மேம்படுத்தி கொண்டு அவர் வந்து வேதியியலே டாக்டரேட் வாங்கியவர். சாதாரணமாக நாம் கற்று எழுதி ஒரு டாக்டர் பட்டம் வாங்கி விடலாம். ஆனால் கெமிஸ்ட்ரியில் டாக்டரேட் ஒரு மிகப்பெரிய ஒரு கல்லூரியை ஒரு கிராமப்புற பகுதியிலே மிகச் சிறப்பாகவும் நடத்தி வருகின்றார். அவருக்கு அந்த ஆசை இல்லை. ஆனால் தினகரன் அவர்களுக்கு இருக்கும். ஏனென்றால் அவர் ஆர்கே நகர் தொகுதியிலே போட்டி போட்டதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். இனிமேல் அது சாத்தியம் இல்லை. ஏன்னா என்ன நடக்கும் பாருங்க, பொறுத்து இருந்தால் அனைவரும் வருவார்கள் அப்படிங்கிறாரு. ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு பிறகு அவர் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செல்ல திட்டமிட்டிருக்கிறார் டிடி தினகரன். அதிகாரப்பூர்வமற்ற சில செய்திகள் வருகின்றன. ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு பிறகு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியும். 3ஆம் தேதியோடு அதற்கான காலக்கெடு முடிகிறது. 6 மாத கெடு முடிகின்றது. எந்த மாதிரியான முடிவாக இருந்தாலும் அதற்கு தயாரான மனநிலையில் தான் டிடிவி அணியினர் இருக்கிறார்கள், டிடிவி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருகிறது. இன்றைக்கு தேதிக்கு அதிமுக முன்னாடி இருக்கிற பிரச்சனை என்பது அதன் இரட்டை இலை சின்னம் அவர்களுக்கு திருப்பி கிடைக்க வேண்டும். இரண்டாவது பிரச்சனை, சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லும் என்று தேர்தல் கமிஷன் கூற வேண்டும். ஏனென்றால் தேர்தல் கமிஷன் வெப்சைட்டிலே வந்து அதிமுகவின் பொதுச் செயலாளர் பட்டியல் பெயர் வந்து இல்லை, எதுவுமே இல்லை. இந்த 2 கேள்விகளுக்குமான பதில் என்பது அடுத்த ஒரு வாரத்திற்குள் கண்டிப்பாக வந்துவிடும். அப்படி வரும்போது இந்த இரட்டை இலை சின்னம் யாருக்கு கிடைக்கும் என்றால், யாரிடம் அதிக எம்எல்ஏக்கள் இருக்கிறார்களோ, யாரிடம் அதிக எம்பிக்கள் இருக்கிறார்களோ, டெஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டி என்ற முறையில் அவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. அதற்கு முன்பே வந்து இந்த அணிமாறுதல் நடந்துவிடும் என்பது என்னை போன்ற ஓபிஎஸ் இருந்து இந்த பக்கம் வந்துருவாங்க. எடப்பாடி பழனிசாமி அணிக்கு முழு அணியாக வருகிறதா அல்லது அணியிலிருந்து ஆறுகுட்டி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வருகிறதா என்று எனக்கு தெரியும். சரி, ஓகே. திரு நாகராஜன், டெல்லி தான் சக்கர வியூகத்தை இட்டிருக்கிறது. இட்டவர்களால் அதை எடுக்க முடியும், அகற்ற முடியும், அல்லது உடைக்கவும் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படிங்கிறது அவருடைய வாதம். அதிமுக சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய சக்கர வியூகத்தை அமைத்தது பாஜக தானா? நான் கற்பனைகளை கேட்கறதுக்குலாம் நாங்க எப்படி பதில் சொல்ல முடியும்? இல்ல, அவர் சொன்ன டெல்லிக்கும் சென்னைக்கும் என்ன சம்பந்தம்? அவங்க கற்பனை நினைச்சுக்க வேண்டியதுதான். அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேயின மாதிரி அவங்கவுங்க ஏதாவது டெல்லி, பாம்பே, கல்கத்தான்னு நம்ம இங்க உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா எங்க திரு ஓபிஎஸ் அவர்கள் ஒரு முன்னாள் முதலமைச்சர், அவரை ஃப்ரீக்வெண்டா சந்திக்கிறார் பிரைம் மினிஸ்டர். நீங்க இந்த 4 நாள்ல சந்திச்ச சந்திப்புகளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரே ஒரு இடம் தயவு செஞ்சு மன்னிச்சுங்க. அதாவது எம்ஜிஆர் அவர்களுக்கு புனர்ஜென்மம் என்பது ஒன்று ஹண்டே, அவர் வந்து புரூக்லின் மருத்துவமனையில் எம்ஜிஆர் அவர்களை சேர்க்கிறார். இரண்டாவது அவருக்கு சிறுநீரம் கொடுத்த லீலாவதி அவர்கள். இருவரும் இன்று எங்கு இருக்கிறார்கள்? லீலாவதி அவர்கள் காலதாமதமாக வந்து பிரதமர் அவர்கள் தனது விமானத்திலே ஏறிவிட்டார். ஏறிய பிறகு எம்ஜிஆர் குடும்பத்திலிருந்து லீலாவதி வந்திருக்கிறார் என்பதற்காக பிரதமர் அவர்களே இறங்கி வந்து அவரை பார்த்தார்கள். இன்றைக்கு தேதிக்கு அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில நான் எந்த வித்தியாசத்தையும் பார்க்கவில்லை. இல்ல, நீங்க என்ன இதுக்கு எதை சொல்ல வந்தீங்கன்னு தெரியல. லீலாவதி இப்ப பாஜகவில் தான் இருக்கிறார். அவர் இங்க வருகை தந்ததுக்கு நிறைய காரணம் இருக்கு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய எந்த கனவும் இங்க இல்ல. இந்த கழகத்தில் அது நிறைவேற்ற முடியாது. அது கழகம் அப்படி அவர் இருந்த கழகம் இல்லை நினைச்சு வந்திருக்கலாம். அதுக்கு போய் இப்ப நான் விளக்க சொல்லல. டெல்லின்னு சொல்றதுல இதுல அர்த்தம் இல்லை. என்ன சக்கரவியூகம்னு எல்லாரும் அவர் இப்ப அண்ணன் சொன்ன மாதிரி நீரடித்தால் நீர் உலகம் பழமொழிகள் நிறைய சொல்லிக்கலாம். சக்கரவியூகமே கிடையாது. இங்க வந்து சட்டவியூகம் தான் இருக்கு. ஒருத்தர் ஜெயில, ஒருத்தர் பெயில்ல, ஒரு அமலாக்க பிரிவு, இன்றைக்கு சுதாகரன் பாஸ்கர் மீது அன்னை செலாவணி பிரிவு, எத்தனை வழக்குகள் தமிழக மக்கள் சந்திச்சுட்டு இருக்கோம். நான் டூர் போவேன், மக்களை சந்திப்பேன், யாரு நமது எம்ஜிஆர்ல தொடர்ச்சியாக
மத்திய அரசையும் பாஜகவையும் கிரிட்டிக் பண்ணி தொடர்ச்சியாக மிக கடுமையான கட்டுரைகள் வருகின்றன. ஒரு இடத்துல நமது எம்ஜிஆருக்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை என்று ஜெயக்குமார் சொல்கிறார். ஆனால் முதலமைச்சர் அதை மறுத்து நமது எம்ஜிஆர் அஇஅதிமுக அதிகாரப்பூர்வ ஏடுதான் என்று சொல்கிறார். அப்போ அதை என்டாஸ் பண்றாங்க. அங்க வரக்கூடிய கருத்துக்களுக்கு நாங்கள் எங்களுடைய கருத்துக்கள் தான், அதுக்கு மாறுபடலைன்னு முதலமைச்சர் சொல்றாரு. நேற்று வந்த கருத்து கூட மிக கடுமையான கருத்து மத்திய அரசை விமர்சித்து வருகிறது. அப்ப இந்த சக்கரவியூகம் அப்படிங்கிறது பாஜகவில் இடப்பட்டதான எடுத்துக்கொள்ள முடியும். சக்கரவியூகம்னா நீங்க என்ன, சக்கரவியூகம்னா என்ன, ஒரு பெரிய அரணுக்குள்ள நானே உள்ள போயிட்டு வெளியே வர முடியாம காலி ஆகிறது. இப்ப இவங்க வந்து உள்ள வந்துட்டு வெளியே போகாம எல்லாம் காலி ஆயிருவாங்களா? இல்ல அதுதான் திவாகரன் சொல்றாரு. சக்கரவியூகத்துக்குள்ள போய் நாங்க மாட்டின இனிமேல் உயிர் போயிடும். அதுதான் அது தெரிஞ்சு சொன்னாரா தெரியாம சொன்னாரும் தெரியாது. இல்ல சக்கரவியூகத்துக்குள்ள உள்ள போறதுக்கு மட்டும்தான் அவருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு, திறமை இருக்கு, அவருக்கு ஆற்றல் இருக்கு, அறிவு இருக்கு. வெளியே வர தெரியல, அபிமன்யு காலி ஆயிடுறாரு. அப்ப நீங்க எல்லாம் காலியாக போறீங்களா? நீங்க வந்தீங்க சொல்லக்கூடிய இல்லங்க. திவாகரனும் தினகரனும் யார்? அவங்க ஒரு கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள். அவர் சொன்ன மாதிரி அம்மா அவர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் தான் மக்களுக்கு அடையாளம் காட்டப்பட்டிருக்காங்க. அவங்க பெரிய மக்கள் தலைவர், அவங்க சொல்லிக்கலாம், அவங்களுக்கு ஆதரவாளர் இருக்கலாம், அவங்க பணம் செலவழிக்கலாம். ஒரு சின்ன கேள்விதான். பிரைம் மினிஸ்டர் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கிறார். என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஓபிஎஸ் மட்டும் இல்ல, அந்த பாத்தீங்கன்னா அந்த அணியே சந்திக்குது. நேற்று மதுரை விமான நிலையத்தில் சந்திக்கிறாங்க. அணியே போய் நிக்கும் போது ஒருத்தர் மட்டும் தனியா கூட அதுதான் கேக்குறாங்க. அணியே சந்திக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஒவ்வொருத்தரும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. வெங்கையா நாயுடு அவர்களை போட்டு அடுத்த துணை ஜனாதிபதி தேர்தலுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஜனாதிபதி தேர்தலுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. ஜனாதிபதி பதவியேற்புக்கு அடிக்கடி தொடர்ந்து 2 தேர்தல் அடுத்தடுத்து சந்திக்கிறதுல ஒருத்தர் சந்திக்கிறதுல என்ன உங்களுக்கு வந்துருச்சு? அவர் வந்து இங்க இருந்து டெல்லியில கூட்டிட்டு போய் சந்திக்கல, மதுரை விமான நிலையத்துக்கு வந்திருக்காங்க. ஏற்கனவே அப்துல் கலாம் ஐயாவுடைய நினைவு மணிமண்டபத்தை திறப்பு விழாவிற்கு இவர்களும் அதிமுக ஒன்றாக இருந்திருந்தால் சொல்லி முடியும். ஒன்றாக இருந்திருந்தால் ஒருவேளை ஓபிஎஸ் அவர்களும் அந்த அணியினரும் கூட ராமேஸ்வரத்தில் இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் அங்க இல்லை. மு.க. ஸ்டாலின் ஒரு விமர்சனம் வைத்திருந்தார். நான் எதிர்க்கட்சி தலைவர், ஆனால் இந்த நிமிடம் வெறும் சட்டப்பேரவை உறுப்பினராக மட்டுமே இருக்கக்கூடிய ஒப்பீட்டளவில் சொல்றார், சட்டப்பேரவை உறுப்பினராக மட்டுமே இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்களை தொடர்ச்சியாக சந்திக்கிறார் பிரதமர். ஆனால் தமிழகத்தின் வலுவான எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நாங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்கிறோம், இன்னும் கொடுக்க மறுக்கிறார். அப்போ ஓபிஎஸ்ஐ சந்திப்பது அப்படிங்கிறது வேறு என்ன காரணிகளுக்காக, வேறு என்ன நோக்கத்திற்காக? இந்த அரசியல் ஒரு காரணம் கிடையாது. ஒரு முன்னாள் முதலமைச்சர், ஏற்கனவே அம்மா அவர்கள் அடையாளம் கட்டப்பட்ட முதலமைச்சர், அவங்க வந்து அதிமுக நீங்க பல பிரிவுகள் அறிக்கை ஒருத்தரை மட்டும் சந்திக்கிற ஒரு இடத்துல பிரைம் மினிஸ்டர் இல்ல, எடப்பாடி அவர்களையும் சந்திக்கிற இவங்கள்ட்ட எம்பிக்கள் இருக்காங்க. இவங்களுடைய ஒரு தொடர்பு இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல. அவங்களும் தமிழகத்துக்கு விரோதமா போய் ஓபிஎஸ் எடப்பாடி சொல்ல போறது இல்லையா? 2 பேருமே தமிழக மக்களுக்கு நலனுக்கான திட்டங்களுக்கு தானே கேட்க போறாங்க. கொடுத்து கேட்கிறது தப்பு இல்லையா? ஸ்டாலின் அவர்கள் நேற்று அப்துல் கலாம் எவ்வளவு பெரிய மரியாதைக்குரிய தலைவர், அவரை 2ஆம் முறை ஜனாதிபதியாக முயற்சிக்கு செய்த பொழுது கூட காங்கிரஸ் கட்சி தான் எதிர்த்தது. அப்பொழுதும் பிஜேபி மீண்டும் அவர்களை ஜனாதிபதியாக கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தார்கள். ஆனால் அன்றைக்கு அப்துல் கலாமுடைய நினைவு மண்டபத்தை திறக்க பிரதம மந்திரி வருகிற பொழுது தமிழகம் முழுவதும் போராட்டம், சிறைச்சாலை என்று அந்த செய்தியவே திசை திருப்பதற்கு முயற்சி செய்த எவ்வளவு பெரிய தவறு. அந்த இடத்துல சக்கரவியூகம் அப்படிங்கறத பத்தி நீங்க சொன்னீங்க, யார் இட்டுக்கிறா அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற இடத்துல நான் சில நிகழ்வுகளை சொல்றேன். இது ரொம்ப தற்செயலா நடந்ததானா அப்படின்னு கடந்து பெற முடியுமான்னு. நேற்று இங்கே அப்துல் கலாம் அவருடைய மணிமண்டபம் திறக்கப்பட்ட, நினைவு மண்டபம் திறக்கப்பட்ட விழாவில் பேசுகின்ற மரியாதைக்குரிய குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளருக்காக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு அவர்கள் பேசுகின்ற பொழுது, முன்னாள் மத்திய அமைச்சர் பேசுகின்ற பொழுது ஒரு விஷயம் சொல்றாரு. செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் எவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கும், அவங்க இந்த மேடையில் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத என்டாஸ் பண்றாரு. அதை சொல்றாரு. மோடி அவர்களும், பிரதமர் மோடி அவர்களும் அதை குறிப்பிடுகிறார். எனக்கு இருக்கக்கூடிய ஐயம், செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒருவேளை உயிரோடு இருந்திருந்தால், ஏன்னா நீங்க சட்ட விதிகளுக்குள்ள எதிலையும் தலையிடல, நீதிமன்றத்துக்குள்ள எதிலையும் தலையிடல, இயல்பா தான் எல்லாமே நடந்திருக்கு. அப்படின்னா இந்நேரத்துக்கு அந்த தீர்ப்பு வந்திருக்கும். செல்வி ஜெயலலிதா அவர்களும் சசிகலா அவர்களோடு சிறையில் தான் இருந்திருப்பார். எப்படி மேடையில் அமர்ந்திருப்பார் என்று வெங்கையா நாயுடு சொல்கிறார் என்று சொன்னால், செல்வி ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தால் தீர்ப்பே வந்திருக்கான்னு அர்த்தமா? உயிரோடு இருந்திருந்தால் இது வழக்கமாக அந்த நினைவு மண்டபம் கட்டுவது, அவர் இறக்கிற பொழுது ஜெயலலிதா உயிரோடு இருந்தார். அப்துல் கலாம் அவர்கள் மறைந்த பொழுது இப்ப உயிரோடு இருந்தால் வெங்கையா நாயுடு சொல்றாரு, மறைந்த பொழுது தீர்ப்பு வந்திருக்காதுன்னு எடுத்துக்கலாமா? மறைந்த பொழுது அது அப்படி எடுத்துக்க முடியாது. இது வந்து ஒரு பேச்சுவாக்குல அவங்க உயிரோடு இருந்திருந்தால் இங்க இருந்திருப்பார், இது ரசித்திருப்பார், மகிழ்ந்திருப்பார் சொல்றத போயிட்டு இது சட்ட நுணுக்கமா எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க இன்னொன்னு சக்கரவியூகம் டெல்லி, பாம்பே, கல்கத்தான்னு சொல்றீங்களே,
இந்த சக்கர வியூகம்னா யார் இந்த சக்கர வியூகத்தை அமைச்சிருக்கா? இதுல யாரு அபிமன்யு? இதுல யாரு கிஷோர்? உங்க குண்டஞ்சட்டியில குதிரை ஓட்டுற நீங்கள முடிவு பண்ணணும் யாருன்னு. சரி, என்ன அந்த கேள்வி அவர்கிட்ட கேட்போம். புகழேந்தி அவர்களிடம் நீங்க சக்கர வியூகம்னு சொன்னீங்கன்னா யார் அபிமன்யு நீங்க சொல்லணும், யாரு அமைச்சதுங்கிறதையும் சொல்லணும் அப்படிங்கறதையும். இன்னொன்று சொன்னாரு, அபிமன்யு உள்ள போன அபிமன்யுக்கு என்ன நிலையானது அப்படிங்கறதும் தெரியும் அப்படிங்கறத குறிப்பிட்டாங்க. திரு ஷியாம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய அந்த வாதத்தில் நீங்கள் உடன்படுகிறீர்களா? அந்த சக்கர வியூகத்தை அமைத்திருப்பது டெல்லி, அவர்கள் தான் கிருஷ்ண பரமாத்மா, அவர்களால் தான் அதை உடைக்க முடியுங்கிற வாதத்தில் உடன்படுறீங்களா திரு புகழேந்தி? அன்பு சகோதரர் கரு நாகராஜன் அவர்கள் குண்டு சட்டியிலே குதிரை ஓட்டுகிறார்கள், இவர்களாகவே தலைவர்களாக எண்ணி சுற்றுப்பிரயாணத்திற்கு வருகிறார்கள் என்றெல்லாம் கருத்தை தெரிவித்திருக்கிறார். நான் பாரத பிரதமர் அவர்கள் ஒரு பழைய நினைவுகளோடு, மலர்ந்த நினைவுகளோடு, பசுமையான அந்த நிகழ்வுகளோடு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்திருந்தால் இந்த மேடையில் அமர்ந்திருப்பார், மிகவும் சிறப்பாக இருந்திருக்கும் என்று சொல்லுவதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அவர்கள் என்ன மன நிலைகளிலே இருந்ததை எதிரொலித்திருக்கிறார். ஆனால் அன்புக்குரிய சகோதரர் கரு நாகராஜ் ஏன் அவசரப்படுகிறார் என்று தெரியவில்லை. குண்டுச்சட்டியிலே குதிரை ஓட்டுகிறார், சுற்றுப்பிரயாணம் செய்கிற அளவிலே இந்த தலைவர்கள் இல்லை என்று சொல்ல வேண்டாம். பாரதிய ஜனதா என்கின்ற கட்சி தமிழகத்திலே எப்படி இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். இல்ல, அவர் நிறைய பேசினாரு. திரு புகழேந்தி, நீங்க அவர் சொன்னாரு, நீங்க மறுப்பு சொல்லிட்டீங்க. அவர் அதை தாண்டி இல்ல, நம்ம மையமான வாதத்திற்குள் நம்ம வருவோம், அந்த வியூகத்துக்குள்ள நம்மளும் வந்துருவோம். அவர் ஒரு கேள்வி வைக்கிறாரு, சக்கர வியூகம் என்று சொன்னால் யார் அமைத்தார்கள் சொல்லுங்க. இல்ல, சக்கர வியூகம் என்பதை சொன்னவர் அருமைக்குரிய எங்களது சகோதரர் திவாகரன் அவர்கள். சரி, அவர்கள் தான் அதை விளக்கி சொல்ல வேண்டியமே ஒழிய. ஓகே, டெல்லி தான் அமைத்தது அப்படிங்கிற டெல்லி தான் அமைத்தது அப்படின்னு சொல்லக்கூடிய திரு ஷியாம் அவர்களுடைய கருத்தை நீங்கள் ஆமோதிக்கிறீர்களா, மறுக்கிறீர்களா? ஷாம் அண்ணன் என்ன சொல்றாருன்னா, சில நிகழ்வுகளை எல்லாம் வைத்து டெல்லி மிரட்டுகிறது, பாரதிய ஜனதா கட்சி அதை மிரட்டி பார்க்கிறது என்கின்ற ஒரு நோக்கத்திலே அவர் பெரிய எழுத்தாளர், சிந்தனையாளர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்றைய தினம் மிக தெளிவாக சொல்லுகிறேன், உங்களது புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் மூலம் சொல்லுகிறேன், எந்த மத்திய அரசும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா வளர்த்த இந்த கட்சியை யாராலும் மிரட்டவும் முடியாது. அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டன் அடிபடியும் மாட்டான். காலகட்டம் நமது எம்ஜிஆர்ல வரக்கூடிய கருத்தையும் திரு நாஞ்சில் சம்பத் அவர்களுடைய கருத்துக்களையும் திரு புகழேந்தி அவர்கள் மறுக்கிறார். இல்ல, இப்பொழுதுதான் நீங்கள் தான் சொன்னீர்கள், சில விஷயங்களிலே நமது எம்ஜிஆரிலே விமர்சனம் வருகிறது, சிலரை ஆதரித்து வருகிறது என்று சொல்லி, எங்கு ஆதரிக்க வேண்டுமோ அங்கு ஆதரிக்க வேண்டும், எங்கு எதிர்க்க வேண்டுமோ நிச்சயமாக எதிர்க்க வேண்டும். மாநில கட்சி வெங்கைய நாயுடு அவர்கள் சொன்ன அந்த கருத்தை பத்தி நான் ஒரு வாதம் வச்சிருந்தேன். ஒருவேளை ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் இந்த விழா மேடையில் வீற்றிருப்பார் அப்படிங்கறத அவர் சொல்ல பொழுது, எனில் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் தீர்ப்பு வந்திருக்காதுன்னு எடுத்துக்க முடியுமா? நான் ஒரு கேள்வி அவர்கிட்ட வச்சிருந்தேன், நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ஆனா ஒவ்வொரு வரியையுமே செந்தில் அவர்கள் எடுத்துக்கொண்டு அதை சாடுகிறார். பீடிகை சாடுகை என்றால் கஷ்டமாக இருக்கும். வெங்கைய நாயுடு என்கின்ற ஒரு சிறப்பான ஒப்பற்ற அரசியல்வாதி ஒரு ஆர்வத்திலே சொல்லியிருக்கிறார், அம்மா அவர்கள் இருந்திருந்தால் இந்த மேடையில் அமர்ந்திருப்பார்கள், அப்துல் கலாம் பாராட்டு விழா நிகழ்ச்சியில் இருந்திருப்பார்கள் என்று. அது வேறு அர்த்தமாக நாம் எண்ணி பார்க்க கூடாது என்பதை ஜெயலலிதா அவர்கள் விட இருந்தால் அவரும் கலந்து கொண்டிருப்பார், திருமதி வி கே சசிகலா அவர்களும் கலந்து கொண்டிருப்பார், எல்லாம் சேர்ந்து வருதுல. சரி, ஓகே, நம்ம ஒரு சின்ன குறுக்கீடு தான். ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த போது அப்துல் கலாம் அவர்கள் மறைவுக்கு அவர் செல்லவில்லை. இதே அரங்கத்துல நம்ம பேசி இருக்கிறோம், அதை பத்தி பேசி இருக்கிறோம். அப்ப பிரதமர் அங்க வந்திருந்தாரு. அப்படி இருக்கும்போது இப்ப ஜெயலலிதா அவர்கள் மேடையில் இருந்திருந்தால் அப்படின்னு நினைவு கூற வேண்டிய அவசியம் இல்ல. அதிமுகவை ஸ்வீகரிக்கிற எண்ணம் இருப்பதால் தான் பிரதமர் அவர்களுக்கும் வெங்கையா நாயுடு அவர்களுக்கும் அது தோன்றுகிறது. சரி, ஓகே, அந்த இடத்துல நான்
எதிர்க்கட்சி தலைவரா இருந்த கலைஞர் கருணாநிதி அவர் சொன்ன மாதிரி திரு ஷாம் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு வாதம், நீங்க எம்ஜிஆர் அவர்களுக்கு சிறுநீரத்தை கொடுத்த எம்ஜிஆரின் உறவினரை சந்தித்த கதையும் சரி, அல்லது அவர் ஹண்டே அவர்கள் இன்றைக்கு இருக்கும் 2 பேருமே பாஜகவில் இருக்கிறார்கள் என்று அவர் சொன்னதனுடைய அதைத்தான் அப்பவே நான் கடத்த முயற்சித்தேன். அஇஅதிமுக தலைமையை திரு எம்ஜிஆர் அவர்களையும் செல்வி ஜெயலலிதா அவர்களையும் போற்றுவதன் மூலமாக அஇஅதிமுக தொண்டர்களை வசீகரிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை அவர் வைத்துக்கிறார். ஒரு இடைவேளைக்கு அப்புறம் அந்த இடத்துல அந்த கேள்வியோடு நகரலாம். பாபு முறையில் உங்களுக்கான நேரத்தை நான் இடைவேளைக்கு அப்புறமே கொடுக்குறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இணைந்த சசிகலா குடும்பத்தினர் என்னவாகும் இனி அஇஅதிமுக நேர்பட பேசலாம். இணைந்திருங்கள். எதிர்த்து பேசிட்டு ஒன்று சேர்ந்த சசிகலா குடும்பத்தினர் அஇஅதிமுகவில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த இடத்துல இந்த பாபுமுறையில் உங்களிடம் தொடரலாம். முன்னதாக இந்த இடைவெளிக்கு போறதுக்கு முன்னாடி ஏதோ குறுக்கிட்டு கருத்து சொல்ல முயற்சித்தார் புகழேந்தி. சுருக்கமா உங்க கருத்தை நிறைவு செய்யுங்க. நான் பாபுமுறையில் அவரிடம் நகரலாம். இல்லை, வேற ஒன்றும் இல்லை. திரு வெங்கையா நாயுடு அவர்கள் எதையும் தவறாக சொன்னதாக நான் நினைக்கவில்லை. நான் அண்ணன் ஷியாமனுக்கு என்னன்னா, தமிழகம் முழுவதும் சுற்றி சுற்றி நானும் நாஞ்சில் சம்பத்ரன் அவர்களும் அம்மா உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி வந்தோம். அன்றைய தினம் மறைந்த நமது விஞ்ஞானி, மாபெரும் மேதை, உலகத்தால் போற்றப்பட்ட அப்துல் கலாம் அவர்கள் அந்த உயிரிழப்பின் பொழுது அவர்கள் சென்று இறுதி அஞ்சலிக்கு செல்லவில்லை, உண்மைதான். ஆனால் அம்மா அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்பதால் செல்லவில்லையே தவிர வேற எதுவும் காரணமாக புகழேந்தி அவர்களுக்கு நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். உடல்நிலை சரியில்லை என்று சொன்ன ஊடகவியலாளர்கள் அல்லது ஊடகங்களின் மீது என்ன மாதிரியான எதிர்வினை ஆற்றப்பட்டது, வழக்கெல்லாம் கூட தொடுக்கப்பட்டதாக நினைவு. உடல்நிலை சரியில்லை என்பதை அன்றைக்கே ஒத்துக்கொண்டிருந்தால் இன்றைக்கு இந்த மரணத்தில் தொடர்பான கேள்விகள் கூட எழுந்திருக்குமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வருகிறது. நான் மீண்டும் கூட வருகிறேன் அந்த இடத்துல. பாபு முருகவேல், அடிப்படையில் இது மெமரி இஸ் குட், பட் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் கூட கருணாநிதி கூட செல்ல முடியவில்லை. இல்ல, கரெக்ட் தான். அதையும் பதிவு பண்ணாங்க, சேர்த்தே தான் பதிவு பண்ணாங்க. அந்த இடத்துலயும் சேர்த்தே தான் பதிவு பண்ணாங்க. இப்போ நீங்க ஏதோ ஒரு இடத்துல இந்த குடும்பத்தினர் ஒன்று சேர்ந்திருப்பதால் அவர் தொடக்க சுற்றுல புகழேந்தி ஒரு விஷயத்த சொன்னாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அணியில் டிடி தினகரன் சில முரண்பாடுகள், அவர் பக்கம் ஒரு 35 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு அமைச்சரவையில் சிலரோடு முரண்பாடுகள் ஏற்படுவதற்கு கூட காரணம் சில புலனாய்வு பத்திரிகை எல்லாம் கூட இவ்வாறு எழுதியது. திவாகரன் அவர்கள் ஏதோ ஒரு இடத்துல எடப்பாடி பழனிசாமியை ட்ரிகர் பண்றாரு, அவருடைய ஆலோசனையின்படிதான் டிடி தினகரனோடு எதிர்மறையான அல்லது எதிர்நிலையான நிலைப்பாட்டை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எடுக்கிறார்கள் என்பது போன்ற கருத்துக்கள் எல்லாம் சில பத்திரிகைகள் வெளியாகின. இந்த இடத்துல இப்ப இவங்க ஒன்று சேர்ந்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னா அஇஅதிமுக அம்மா அணியில் இனிமேல் எந்த குழப்பமும் இல்லை. ஒன்று, ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடியவர்கள் வேறு வழி இல்லை, இந்த பக்கம் தான் வருவாங்க. ஓபிஎஸ் அணி கரைந்து போகும் அப்படிங்கிற வாதத்தை எப்படி பாக்குறீங்க? அவர் அதான் சொன்னார். முன்பாக ஒரு இடைவேளைக்கு முன்பாக அந்த விஷயங்கள் 2 விடயங்களுக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். மரியாதைக்குரிய புகழேந்தி சொன்னதை போல தமிழ்நாடு முழுவதும் நானும் திரு நாஞ்சில் சம்பத் அவர்களும் சுற்றுப்பயணம் செய்தோம் என்று சொல்கிறார். மன்னார்குடியிலே திரு தினகரனுக்கு ஆதரவாக ஒரு பொதுக்கூட்டத்தை அவர்கள் ஏற்பாடு செய்கிறார்கள். ஆனால் அந்த பொதுக்கூட்டத்திற்கு போலீஸ் அனுமதி மறுக்கப்படுகிறது, அந்த மேடை உடனடியாக அகற்றப்படுகிறது. அப்போது மன்னார்குடியில் இருந்து அண்ணன் புகழேந்தி அவர்கள் பேட்டி கொடுக்கிறார். இந்த கூட்டத்தை யார் சொல்லி இந்த காவல்துறை அனுமதி வழங்க மறுத்திருக்கிறது, இந்த மேடை பீத்தறியப்பட்டிருக்கிறது எங்களுக்கு தெரியும். இது உடனடியாக மீண்டும் இந்த இடத்திலே நாங்கள் கூட்டம் நடத்துவோம், இல்லை என்று சொன்னால் இதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று சொன்னார். அது கண்டிப்பாக நான் திரு திவாகரனை சொன்னதாகத்தான் நாங்கள் எடுத்துக்கொண்டோம். ஒன்று. இரண்டாவது, திரு ஓபிஎஸ் அவர்கள் தங்களுடைய குடும்பத்திலிருந்து யாருமே அரசியலுக்கு வரமாட்டார்கள் என்று உறுதியாக சொல்ல முடியுமா என்று கேட்டார். நாங்கள் நடத்தி முடித்திருக்கக்கூடிய 10 மாவட்ட பொதுக்கூட்டங்களிலே 7 பொதுக்கூட்டங்களிலே மேடையிலேயே மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் என்னுடைய குடும்பத்திலிருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள், இதோ இந்த மேடையில் இருக்கக்கூடிய திரு அண்ணன் KP முனுசாமி, அண்ணன் நத்தம் விஸ்வநாதன், இவர்கள் குடும்பத்திலிருந்து அண்ணன் செம்மலை போன்று அனைவருடைய பெயரையும் குறிப்பிட்டு அவருடைய குடும்பத்திலிருந்தும் யாரும் வரமாட்டார்கள் என்று உறுதியாக என்னால் சொல்ல. அரசியல் அவ்வளவு மோசமா இல்ல, அவங்க கட்சி அவ்வளவு குடும்ப ஆட்சி வேண்டாம், குடும்ப அரசியல் வேண்டாம் என்று குடும்பத்திலிருந்து யாரும் ஜெயிலுக்கு வர மாட்டாங்க, என் குடும்பத்திலிருந்து யாரும் இந்த மாதிரி கஷ்டப்பட மாட்டாங்க, என் குடும்பத்திலிருந்து யாரும் இவ்வளவு படிக்காம போக மாட்டாங்க, ஆஸ்பத்திரிக்கு வர மாட்டாங்கன்னு சொன்னா ஞாயிறு இருக்கு. என் குடும்பத்திலிருந்து அரசியலுக்கு வர மாட்டாங்கன்னு சொல்றதுல குடும்பத்திலிருந்து அரசியலுக்கு வரது என்னங்க பிரச்சனை? தவறு கிடையாது. நாங்கள் அது ஒரு பெரிய தப்பா பாரத ரத்னா புரட்சி அரசியல் வந்த பிறகு சுயநலம் வளர்ந்துருது, குடும்பத்துல சொத்து சேர்க்கணும், அரசியலுக்கு வந்தவர்கள் வந்துருது இல்ல. அது ஓபிஎஸ் சொன்னது சரிதான். நீங்க கேக்குறீங்க
நீங்க 14 பேர் லிஸ்ட் சொல்றீங்க? அரசியலுக்கு வந்தவர்கள் சுயநலத்தோடு செயல்படக்கூடாது என்ற கருத்து ஏற்படுது உங்க கருத்து. ஆனா அதற்காகத்தான் வரக்கூடியவங்க குடும்பத்திலிருந்து வரவே கூடாது. இந்த இயக்கத்தை உருவாக்கிய பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பாதையில பயணம் செய்யக்கூடியவர் நாங்கள். தன்னுடைய குடும்பத்திலிருந்து ஒருவரை கூட தனக்கு பிறகு இவர்தான் வாரிசு என்று அடையாளம் காட்டாமல் சென்று விட்டார். குடும்ப அரசியல் வேண்டாம் என்று சொன்னதன் அடிப்படையில் தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதை ஒட்டித்தான் எங்களுடைய இந்த கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை தவிர்த்து நீங்கள் கேட்ட இந்த கேள்விகளை போல அதுக்காக அந்த உதாரணத்தை சொன்னேன். திவாகரன் அவருடைய தூண்டுதலின் பேர் தான் அந்த கூட்டம் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு செல்வாக்கு குறைந்து கொண்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வி நீங்கள் எழுப்புகிறீர்கள். நிச்சயமாக கிடையாது. அதைத்தான் முதலில் இருக்கக்கூடிய இந்த இடைவேளைக்கு முன்பாக இருக்கக்கூடிய சொன்னேன். நானே தலைவர்களை ஒட்டித்தான் அரசியல் இயக்கம் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சென்று விட்டார் என்பதற்காக அந்த இயக்கம் தேய்ந்து விடுவதோ இல்லை அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு கரைந்து விடுவதோ என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒருவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு எந்த இடத்தில் நிரூபிக்கப்படும் என்று சொன்னால் ஒரு தேர்தல் வர வேண்டும். இன்றைக்கு திரு கமலஹாசன் அவர்களை இவர்கள் சாதாரணமாக நினைத்துக் கொண்டு மிகப்பெரிய கண்டனத்துக்குரிய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பலம் தேர்தல் வரும்போது நிச்சயமாக கமலஹாசன் அவர்கள் நிரூபிப்பார்கள். காரணம், ஒருவனுடைய பலத்தை நிரூபிக்கக்கூடிய களம் அரசியலிலே தேர்தலாகத்தான் இருக்கிறது. தேர்தல் வரும்போது தான் ஒருவருடைய பலம். ஆமா, அப்ப கூட அது அஇஅதிமுக புரட்சி தலைவி அம்மானிக்கு சாதகமா இருக்குமா அப்படிங்கிறது பெருங்கேள்வி. இல்ல நீங்க எந்த இடத்துல உங்களை ஆதரிக்கலையே. எடுத்துக்காட்டாக சொன்னேன். கமலஹாசன் அவர்களுக்கு நான் எடுத்துக்காட்டாக சொன்னேன். ஒரு சாதாரணமா இன்னைக்கு நினைச்சு இன்னைக்கு ஒருத்தர் நம்ம உதாசீனப்படுத்தி விட்டோ இல்ல அவரை அலட்சியப்படுத்தி விட்டோ அவளை ஏளனமாக பேசிவிட்டோம் என்று சொன்னால் தேர்தல் வரும்போது ஜெனரலாவே ஒரு எம்எல்ஏ ஒரு தொகுதியில சாதாரண ஒரு கிளை செயலாளர் வருவாரு. அவரை நம்ம ஏளன பார்க்க கூடாது, அவரை நம்ம மரியாதை கூட நடத்த கூடாது. நம்ம அப்படி நடத்திட்டோம்னா அடுத்த தேர்தலுக்கு நம்ம அங்க போய் நின்னா அவன் கத்தி வச்சு ரெடியா இருப்பான். அது போல ஒரு நிலைமையை தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய அமைச்சரவை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு தேர்தல் நிச்சயமாக வந்தால் திரு அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய வலு என்ன என்பது இந்த காலம் இந்த தமிழகம் நிரூபிப்பதற்குண்டான கட்டாயம் இருக்கிறது. சரி, ஓகே. நிறைவு கருத்து திருஷாம். இல்ல, அப்படி பாபு முருகல் அபிப்பிராயப்பட்டார்னா ரொம்ப எளிதான ஒரு வழி இருக்கு. அவங்க அணியில இருக்கிற எல்லா எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் ராஜினாமா பண்ணாங்கன்னா உடனடியா தேர்தல் வந்துடும். எல்லாத்துலயும் நின்று ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஓபிஎஸ் தான் அதிமுகவோட உண்மையான தலைவர்னு எல்லாருமே ஒத்துக்குவாங்க. இதுல அரசியல் என்பதே அடைய துடித்தல், அடைந்து விடுதல், அடைந்ததை அப்படியே வைத்துக் கொள்ள நினைத்தல். இந்த 3 இலக்கணத்துக்குள்ளதான் உலகின் எல்லா அரசியல் இயக்கங்களும் நடக்கின்றன. இப்ப ஏற்கனவே அடைந்த ஒரு பதவியை விட்டு கொடுப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாராக இருக்க மாட்டார். ஆக அணிகள் இணைய வேண்டும் என்று இவர்கள் உண்மையிலேயே விரும்பினால் ஒரு இயல்பான வழி என்னவென்றால் கட்சியை மிக எளிதாக கட்சிக்குள் வரலாம். கூட்டு தலைமை அதிமுகவில் ஏற்படுவதற்கு இதுதான் அருமையான தருணம். பெருங்கொண்ட தலைவர்கள் இப்போது இல்லை, எம்ஜிஆர் இல்லை, ஜெயலலிதா இல்லை. அப்படி இருக்கும் போது எடப்பாடியும் அவர்களுக்கு இணையாக ஆக முடியாது, ஓபிஎஸும் ஆக முடியாது. ஆக கட்சிக்கு ஒருவரும் ஆட்சிக்கு ஒருவருமாக இருந்தால் இந்த இயக்கம் தப்பிக்கும். இந்த பெரும் தலைவர்கள் எம்ஜிஆர் வருகின்ற பொழுதே ஓரளவிற்கு பெரும் தலைவராகத்தான் உள்ளே வந்தார். ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வருகின்ற பொழுது இன்னைக்கு அவர் மறைந்த பொழுது அவருக்கு இருந்த ஈர்ப்பு, அவருக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு, மக்கள் மத்தியில் அவருக்கு இருந்த ஈர்ப்பு அவர் வருகின்ற பொழுதே அவருக்கு இருந்ததா அல்லது அதன் பிறகு அவருடைய செயல்பாடுகளாலும் அவருடைய ஆளுமையாலும் உருவாகும்? ஒரு சின்ன பின்திருப்ப காட்சி நான் சொல்லணும். 82 ஜெயலலிதா அவர்கள் வரும்போது சத்துணவு திட்ட அமைப்பாளராக அவருக்கு ராஜ்யசபா எம்பி கொடுத்து கொள்கை பரப்பு செயலர் ஆக்கின உடனேயே தலைமை கழகத்திலே உட்கார்ந்து அவர் கூட்டங்களுக்கு யார் யார் செல்ல வேண்டும் என்கின்ற முடிவை எடுக்க தொடங்கினார். இல்ல கட்சிக்குள்ள கொடுக்கறது கேட்கல, நான் சொல்றது வெகுஜன மத்தியில் 88 கட்சி பிளவுபடும் போது தேர்தலில் அவங்க அதிமுகவோட ஜெயலலிதா அணி எதிர்கட்சி ஆயிருது இல்ல. இப்ப ஓபிஎஸ் அணி எதிர்கட்சி ஆனா கூட ஓபிஎஸ் அணிக்கு செல்வாக்கு இருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஜெயலலிதா அணி எதிர்கட்சி ஆயிருது. எதிர்த்து நின்னது யாருன்னு பார்த்தா மூப்பனார் அவர்கள். ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமர் 27 முறை தமிழ்நாட்டிலிருந்து சுற்றுப்பயணம் செய்தார். ஆனாலும் கூட மூப்பனாரை அவரால் முதல்வராக்க முடியவில்லை. திமுக அணி பலம் வாய்ந்த அணியாக இருந்ததால் அது எளிதாக வந்துவிட்டது. இப்போது திமுக அணி பலம் வாய்ந்த அணியாகத்தான் இருக்கிறது. அதை நாம் மறுக்கவே கூடாது. அதை மறுத்தால் நாம் கண்ணை மூடிக்கொள்வதாக அர்த்தம். நிறைவு கருத்து கருணாகராஜன். இல்ல நீங்க முதல்ல சக்கர வியூகத்தை பத்தி பேசுறீங்க. சக்கர வியூகங்கிறதுக்கு டெல்லிக்கு சம்பந்தம் இல்ல, பிஜேபிக்கு சம்பந்தம் இல்ல. எது நடந்தாலும் அது பிஜேபி மத்திய அரசு சொல்வது ஒரு தமிழகத்தில் ஒரு வாடிக்கையாக பலர் கொண்டிருக்கிறார்கள். வேற தலைவர்கள் யாருக்கு இங்க தமிழகத்தில் அவங்க கண்ணுக்கு தெரியல போல. அவர் ஒரே தலைவர் தான் நரேந்திர மோடி அவர்கள் தான் தமிழகத்தில் இருக்க மக்களுக்கும் தெரிகிற அளவுக்கு இன்னைக்கு இருக்கு. இந்த அணி இணைப்பு திவாகரன் தினகரன் இந்த பிரச்சனை எல்லாம் அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனை, அவருடைய குடும்ப பிரச்சனை. அந்த குடும்ப பிரச்சனைக்கும் தமிழக மக்களுக்கும் சம்பந்தம் இல்ல. இன்றைக்கு இந்த அம்மா அணி, அவங்க எடப்பாடி அவருடைய அணி, ஓபிஎஸ் அவருடைய அணி, இதெல்லாம் இணைவதும் பிரிவதும் அவர்கள் கையில தான் இருக்கு. இது யாருமே அவங்க ஒன்னா இருந்தது பிரிக்கல, பிரிச்சதையும் ஒண்ணு சேர்க்க முடியாது. அவர் இந்த நாடகம் ரொம்ப நாள் நீடிக்காது. நீடித்தால் இந்த தமிழக ஆட்சிக்கும் கெட்டது, தமிழக மக்களும் கெட்டது. அதனால இன்றைக்கு மத்திய அரசுடைய ஒரே பார்வை அதிமுக கட்சியா
தமிழகத்தில் ஆட்சி. ஆனா தமிழகத்தில் ஆட்சி நல்லா நடந்தா மக்களுக்கு நடக்கிறது மட்டும்தான் பிஜேபி ஒற்றை வரியில் நிறைவு கருத்து. ரொம்ப கஷ்டம்னா கமலஹாசனை பற்றி சொன்னார்கள். கமலஹாசன் சிறந்த நடிகர். பத்மஸ்ரீ கமலஹாசன் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கிறார்கள், அவர்களை பற்றி தவறாக பேச வேண்டாம் என்று சொல்லி மிக தெளிவாக சொல்லுகிறேன். கமலஹாசன் நாம பேசுவோம், அது இன்னும் இருக்கிறது. இன்னொரு ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான தலைவரை பாராட்டி இந்த கட்சி இந்த ஆட்சி குறை சொல்வது அவருடைய பாரபட்சமான பார்வை. திருப்புகழேந்தி நிறைவு கருத்து இல்ல இல்ல ஒரு நான் வந்துட்டேன். கமலஹாசனை பற்றி நாங்கள் பேசுவதோ அமைச்சர்கள் பேசுவதோ அவர் கருத்து சொல்லுவதோ தேவையற்ற விஷயமாகவே நான் கருதுகிறேன், விட்டுவிடலாம். பாபு முருகவேல் அவர்கள் சொன்னது போல முன்னிறுத்துகிறார்கள், முன்னிலைப்படுத்துகிறார்கள் என்றெல்லாம் சொன்னார். நான் கமலஹாசனை பார்த்தெல்லாம் நாங்கள் பயப்படவில்லை, தேவையில்லை. சரி, ஒரு குஷ்புவையும் வடிவேலையும் அரசியல் களத்திலே நிறுத்தி அதன் மூலம் ஆதாயம் அடைய நினைத்த கட்சி என்ன என்பதெல்லாம் உங்களுக்கும் தெரியும். ஓபிஎஸ் அவர்கள் சன்னு ஒரு கூட்டத்தை நடத்தி 10 இடங்களில் நடத்தியதாக சொன்னார். 10 இடங்களுக்கும் ஓபிஎஸ் சன் 3 நாளுக்கு முன்னாலே சென்று அங்கே ரூம் எல்லாம் எடுத்துக்கொண்டு பணத்தை செலவு செய்து ஆட்களை திரட்டி கூட்டம் நடத்துகிறார். இருக்கும் என்று சொன்னால் நிரூபிக்க தயாராக இருக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. அந்த அளவில் நம்ம நிறைவு செய்யலாம். இது கட்சிக்கும் ஆட்சிக்கும் அடுத்த கட்ட நகர்வுக்கு உதவக்கூடிய வகையில் இருக்கும் அப்படிங்கிறது புகழேந்தி அவருடைய கருத்தாக இருக்கிறது. அவ்வாறான வாய்ப்புகள் குறைவு என்பது அதிமுக புரட்சி தலைவி அம்மானின் ஓபிஎஸ் அணியினுடைய பார்வையாக இருக்கிறது. சக்கரவியூகத்தை அமைத்ததே டெல்லி தானே என்கிறார் ஷியாம். அவ்வாறு இல்லை என்று மறுக்கிறார் நாகராஜன். காலம் பதில் சொல்லும். 2வது அமர்விற்கு நாம் நகரலாம். இந்த ஆட்சி தானாகவே கலையும் என்கிறார் நடிகர் கமலஹாசன். இதுபோல் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார் கமலஹாசன் அவர்களுக்கு 3ஆம் பிறை கிளைமேக்ஸ் தான் முடிவு என்கிறார் அமைச்சர் ஜெயக்குமார். பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. எதிர்த்து பேசிட்டு